ஸோ இதை விட நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டியூபிங் அப்படிங்கிற ஒரு சேலஞ்ச் தான். TFCCTF வந்து டியூபிங் அப்படிங்கிற ஒரு ஹார்ட் வெப் சேலஞ்ச் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் நம்மளால் யூசர் ஃப்ளாக் மட்டும்தான் என்னால் எடுக்க முடிஞ்சிச்சு. ஸோ அதை மட்டும் நான் உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஸ்டார்ட் கண்டெய்னர் கொடுக்குறேன். இதுதான் வந்து சேலஞ்சோட URL. ஸோ இதில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, பேஜ் சோர்ஸ் பார்க்கலாம். இது எல்லாமே டிசைன் கொண்டான கோடு. ஸோ இதில் என்ன பண்ணிக்கோங்கன்னா, ஃபார் த கம்ப்ளீட் ஃபங்க்ஷனாலிட்டி ஆஃப் த பேஜ் ஆட் த ஃபாலோயிங் என்ட்ரிஸ் டு யுவர் DNS configure and use tube.com port to connect to the platform. legacy.youtube. Do not use this in production. ஸோ இந்த ஐபி நம்ம என்ன பண்ணோம்னா, அதாவது எல்லா ஃபங்க்ஷனாலிட்டியும் நமக்கு வேணும்னா இந்த ஐபி வந்து நம்மளோட DNS கான்ஃபிகரேஷனில் நம்ம கொடுத்து tube.com அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதை எப்படி போடலாம்னா, நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேங்க, இப்படி இந்த ஐபி கொடுத்தேன். ஸோ இதை நான் வந்துட்டு tube.com legacy.tube.com கொடுத்துருக்கேன். ஸோ இதை சேவ் பண்ணிவிட்டு நான் இப்போ legacy.tube.com போர்ட் நம்பர் என்னென்னா 54126 இதுக்கு நான் போகிறேன். ஸோ பேஜ் சோர்ஸ் பார்க்கலாம். பேஜ் சோர்ஸில் என்ன சொல்கிறேன்னா, இம்பார்ட்டன்ட் மோர் இன்ஃபர்மேஷன் அட் /info போனால் மோர் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, /info போகலாம். ஸோ என்ன ஃப்ரேம்வொர்க் யூஸ் பண்ணியிருந்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ரிங் பூட்டு, டெவலப்பர் மார்க்டோ, டேக் காம்ப்ரமைஸ்டு, டேட் வந்து 33/2022. ஸோ 33/2022 அப்போ தான் வந்துட்டு ஸ்ப்ரிங் பூட் யூஸ் பண்ணதுனால இந்த வெப்சைட்டை காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 33/2022 ஸ்ப்ரிங் பூட். ஸோ ஸ்ப்ரிங் பூட் நம்ம இப்போ எப்படி சர்ச் பண்ணலாம்னா, ஸ்ப்ரிங் பூட் மார்ச் அப்படின்னு போட்டோம்னா, Spring4shell on March 30, rumors begin to circulate about an unpatched remote code execution vulnerability in Spring framework. ஸோ இதுலேருந்தே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு வந்து March 30, ஐ திங்க் March 2029 தான் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரிங் ஃப்ரேம்வொர்க்கில் வந்து 0 day vulnerability இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேச்சுவார்த்தைகள் வந்துச்சு. ஸோ ஓகே, அது என்ன vulnerability பார்த்தீங்கன்னா Spring4shellனு உங்களுக்கு இதிலே தெரிஞ்சிருச்சு. ஸோ இதை நான் இப்போ எப்படி போடுறேன்னா, Spring4shell POCன்னு போடுறேன்னு வச்சுக்கோங்க. POC இப்போ நான் கிட்டப்பில் வந்து அந்த POC இருக்கும். ஓகே, ஒரு POC இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு Spring4shellக்கு வந்து POC வந்து இங்கே கிட்டப்பில் வந்து நிறைய கிடைக்கும். ஸோ அதை எடுத்துட்டிங்கன்னா cd desktop நான் வந்து வச்சுருக்கேன் ஆல்ரெடி python 3 exploit.py. அதோட என்ன நம்ம ஹோஸ்ட் நம்ம இங்கே கொடுக்குறோமோ, அதாவது என்ன டொமைன் கொடுக்குறோமோ அதை வந்து இந்த கோடு வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி நமக்கு கொடுக்கும். இஃப் இன் கேஸ் அது வந்துட்டு வல்னரபிளாக இல்லைன்னா உங்களுக்கு வந்து அது எக்ஸ்ப்ளாய்ட் ஆகாது. ஸோ என்ன போர்ட் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 54126 நான் இதை கொடுக்குறேன். ரன்னிங் எக்ஸ்ப்ளாய்ட், ரீசெட்டிங் லாக் வேரியபிள்ஸ், மாடிஃபைங் லாக் கான்ஃபிகரேஷன்ஸ். ஓகே, ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ எக்ஸ்ப்ளாய்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இவங்களே இந்த POCலேயே வந்துட்டு நமக்கு வந்து கமாண்டை ரன் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் LS கொடுக்குறேன்னா user.flag அப்படின்னு இருக்குது. இந்த இடத்துல cat user.flag அப்படின்னு கொடுக்குறேன். உங்களுக்கு ஃப்ளாக் கிடச்சிச்சு. ஸோ இதுதான், இது ஈஸி தான். தேங்க்யூ.